கறிவிடாமல் நான் தான் அவளை அங்கே. இப்போது நம்ம மசிச்ச உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்குங்க, உருளைக்கிழங்கு வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் லேசாக மசால் வடை போடுறதுக்காண்டி வச்சுருக்கேன். இப்போது உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க என்னென்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். சாதம், தக்காளி சாம்பார், உருளைக்கிழங்கு மசாலா. இப்போது இந்த தக்காளி சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா புளியே தேவையில்லை, நம்ம அரைச்சி அப்படியே வச்சிடலாம். இது அரைச்சி விட்ட சாம்பார்னு சொல்லலாம். தக்காளி மெயினாக யூஸ் பண்ணி செய்கிறதுனால தக்காளி சாம்பார்னு சொல்லலாம். இங்கே அவசரத்துக்கு புளி நேரம் ஆயிடுச்சு, ஸ்கூல் லஞ்சுக்கு புளி ஊற வச்சு சாம்பார் வைக்க முடியலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் பொன்மதி வீட்டு சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.